வணக்கம். தலை அஜித் பர்த்டே அதோ இதோன்னு இன்னும் 2 நாளில் வந்துருச்சு. தலை அஜித் சினிமா உலகத்துக்கு வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 25 வருஷத்தில் 58 படத்தில் நடித்த தலையை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்காக. என்னோட நண்பனாக இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனால் எதிரியாக இருக்கிறதுக்கு தகுதி வேணும். என் வீடு என் கணவர் படத்தில் ஆரம்பித்த தலை அஜித்தோட பயணத்தில் வருஷம் ஒவ்வொரு படமும் கரெக்டாக ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சுங்க. 2009 தான் முதல்ல தலை அஜித்துக்கு படமே வரல. அதுக்கு பிறகு 2016 படமே வரல. இப்படி படமே வராத வருடங்கள் இந்த 2 வருடங்கள். ஆனால் 2 படம் தலை அஜித்துக்கு 2015 வந்துச்சு. என்ன இருந்தால் வேதாளம். இதுக்கு தலை ரசிகர் ரொம்ப கொண்டாடினாங்க. இவ்வளோ விஷயத்தில் தலை அஜித்துக்கு 2 படம் ஒரே நாள் கேப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. 1999 ஆகஸ்ட் மாதம் 13 அமர்கலம் படமும் 15 நீ ஒரு வாயன படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்படி 2 படம் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆகிறத கொண்டாடுற ரசிகர்களுக்கு 6 படம் தலைக்கு ரிலீஸ் ஆகிருக்குங்கிறது தெரியுங்களா? 1999 தலைக்கு 6 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தொடரும், உன்னை தேடி, வாலி, ஆனந்த பூங்காற்று, அமர்கலம், நீ ஒரு வாயன இந்த 6 படங்களும் 1999 ரிலீஸ் ஆகிருக்கு. தலை அஜித் மணிமோகினி ஃபவுண்டேஷன் மூலமாக பலருக்கு ஹெல்ப் பண்ணுறதும், தான் வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரங்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததும், கண்ணு தெரியாத 5000 பேர்த்துக்கு கண் ஆப்ரேஷனுக்காக டொனேஷன் பண்ணதும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்க. இப்படி தன்னை நம்பி வந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயத்தை விட தன்னை எதிர்மறையாக விமர்சித்த சிலருக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காருங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதில் பார்க்க போகிற ஆள் ஏஎம் ரத்னம். 1997 தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சி அமைப்புக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அப்போ நடிகர் அஜித் பெப்சி அமைப்பு சார்பாக பேசினார். பெப்சி அமைப்பு சைடு அவர் போயிட்டார். இதனால் பல தயாரிப்பாளர்கள் அஜித் மேலே எதிர்மறையான விமர்சனத்தை வச்சாங்க. அதில் ஒரு ஆள் ஏஎம் ரத்னம். ஏஎம் ரத்னம் அஜித் கூட படம் பண்ணுறதா அப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாரு. பெப்சி சைடு அஜித் போயிட்டனால தன்னோட அட்வான்ஸ் படத்தை உடனே திருப்பி தர மாதிரி ஏஎம் ரத்னம் கேட்டார். ஆனால் அஜித் உடனே திருப்பி கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு முடிவு எடுத்தார் அஜித், இனிமேல் ஏஎம் ரத்னம் படம் நான் நடிக்க மாட்டேன்னு. ஆனால் காலம் ஏஎம் ரத்னத்தை கஷ்டத்தில் தள்ளி விட்டுருச்சு. அவரோட மார்க்கெட்லாம் இழந்ததுக்கப்புறம், அவர் கடன் நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கப்புறம் அஜித் அவரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணி கொடுத்தார். அப்படி படம் கொடுத்த வாய்ப்பு தான் ஆரம்பம் பண்ணதுக்கப்புறமும் என்ன இருந்தால் வேதாளம், இப்படி 3 படம் அவர் பண்ணி கொடுத்து 3 படத்து மூலமாக அவரோட கடன் நிலையை மாற்றி அவரை வலுவான இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டினார். என் காசு 4 பேங்க்ல இருக்க வேணும்னு 4 பேர் மனசுல நான் இருந்தா போதும். உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது 2வது நம்ம பார்க்க போகிறது கௌதம் வாசுதேவ் மேனன். ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கௌதம் மேனன்ட்ட எங்கள் தலையை வச்சு எப்போ படம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் தலை யார், தலைனா யார் இப்படி கேட்டார் கௌதம் மேனன். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட எடுத்த படங்கள் ஃபுல்லாக தோல்வி அடையவும் அவர் கூப்பிட்டு வச்சு வாய்ப்பு கொடுத்தாருங்க தலை. அந்த படம் தான் என்ன இருந்தால். பங்குங்களா, பணத்தை பற்றி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஆனால் என் கவனத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்காம போயிட்டீங்களே. 3வது நம்ம பார்க்க போகிறது நடிகை மீனா. ஆனந்த பூங்காற்ற படத்துக்கு அப்புறம் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் மீனாவுக்கு அஜித்துக்கும் ஒரு மேடையில் இருக்காங்க. மீனா வந்து அஜித்துக்கு அவார்டு கொடுக்கும்போது அந்த ஆங்கர் சொல்கிறாரு, அஜித்தும் மீனா சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுங்கிறப்ப அஜித்தோட டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லி மீனாவோட அம்மா மேடைக்கு வந்து, என் பொண்ணு வந்து ரஜினி கமல் கூட ஜோடியாக நடித்தவங்க, இப்படி வளர்கிற நடிகர் கூட ஜோடியாக டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தலையோட மார்க்கெட் ஏறிக்கிட்டே போச்சு. மீனாவோட மார்க்கெட் கம்மியாயிருச்சு. மீனாவுக்கு பட வாய்ப்பு இல்லாத சமயத்தில் அஜித் அவரே வந்து சிட்டிசன், வில்லன் போன்ற படங்களில் வாய்ப்பு கொடுத்து இப்படி உயர்த்தி விட்டாரு. ஒரு நொடி போதும், உன் பின்னாடி நிற்கிற அத்தனை பேரும் என் பின்னாடி நிற்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தலை அஜித்தின் தவறவிட்ட படங்கள். அதாவது அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கதை சொல்லி அவர் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி வேறு நடிகருக்கு போன படங்கள். லவ் டுடே, காக்க, ரென்னு, கோ, சாமி, நந்தா, ஜீன்ஸு, ஜெமினி இதெல்லாம் அவர்கிட்ட கதை சொல்லி வேறு நடிகருக்கு போன படங்கள். அஜித்திட்ட கதை சொல்லி அவர் ஓகே பண்ணி பாதி படம் ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சு, ஆனால் அதுக்கப்புறம் ட்ராப் ஆன படங்கள் உண்டுங்க. அப்படிப்பட்ட படங்கள் நேருக்கு நேர் அஜித் ட்ராப் பண்ணி வேறு நடிகர் போயிட்டார். கஜினி மிரட்டலில் ஆரம்பித்து சூர்யாட்ட போயிடுச்சு. நீயும் அஜித் ஜோதியா ஜோடியில் ஆரம்பித்து சூர்யா ஹீரோவாக பண்ணிட்டாரு. மகான் ஒரு படம் ஆரம்பித்து அந்த படம் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சிங்க. நான் கடவுள் அஜித் ஆரம்பித்து பிறகு ஆர்யாட்ட போச்சு. இதுதான் அஜித்தோட டிராப்டு மூவிஸ் லிஸ்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தலை அஜித்தின் வேற்றுமொழி படங்கள். இது வரைக்கும் 58 படம் நடிச்சிருந்தாலும் தலை அஜித் இது வரைக்கும் 2 வேற்றுமொழி படம் தாங்க நடிச்சிருக்காரு. ஒன்று பிரேம புஸ்தகம், அவருடைய முதல் படம் தெலுங்கு படம். 2வது அசோகா, ஹிந்தி படம் ஷாருக்கான் கூட நடிச்சிருந்தது.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது தல அஜித்தின் ரீமேக் படங்கள். தல அஜித் ரீமேக் படம் நடிச்சிருக்காரு, பல பேருக்கு தெரியாது, நடிச்சிருக்காருங்க. 1998 வந்த அவள் வருவாளா பெல்லி அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரீமேக், 99 வந்து தொடரும் மாவிச்சி குரு அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரீமேக், 2007 வந்த பில்லா ரஜினி சாரோட ரீமேக், பில்லாவோட ரீமேக். நான் தான், அது உண்மைதான், அதிக தோல்வி கொடுத்த நடிகர் அவர் தான். ஆனாலும் அவரோட ரசிகர்கள் ஒருத்தர் கூட குறையாமல் ஏறிக்கிட்டே தாங்க போவாங்க. அவருக்கு அப்படி திருப்பு முனையாக அமைஞ்ச படங்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதில் முதல் திருப்பு முனையாக அவருக்கு அமைஞ்ச படம் ஆசை. 1995 வசந்த் இயக்கத்தில் மணிரத்னம் தயாரிப்பில் வெளிவந்த படம். போலாம் சார், ஒரு நிமிஷம். ஆட்டோக்கு பணம் கொடுக்கும்போது பர்ஸ் இருந்தது, லாபியில் பேசிட்டு இருக்கும்போதும் பர்ஸ் இருந்தது. அப்புறம் சர்தார்ஜி எம்எல்ஏ விழும்போது நீங்களும் எம்எல்ஏ விழுந்தீங்க. சர்தார்ஜி பாக்கெட்டை செக் பண்ண பர்ஸ் இல்லை. அப்ப நீங்க என் பர்ஸ் எடுத்துக்கூடாது, நான் உங்க பாக்கெட் செக் பண்ணணும். 2வது திருப்பு முனையாக அமைஞ்ச படம் காதல் கோட்டை. 1996 வெளிவந்த இந்த படம் தேசிய விருது பெற்றுச்சு. ஒரு படங்கிறது பொதுவாக கதையை ஒரு நாவலை தழுவி எடுப்பாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை வச்சு ஒரு நாவல் எடுத்தாங்க. இந்த படம் அகத்தியின் இயக்கத்தில் சிவசக்தி பாண்டியன் தயாரிப்பில் தேவா இசையில் வெளிவந்துச்சு. மூணாவது திருப்பு முனையாக அமைஞ்ச படம் காதல் மன்னன். காதல் மன்னன் அஜித்தோட ஒரு சின்ன ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றின படம். சரண் இயக்கத்தில் பரத்வாஜ் இசையில் வெளிவந்த படம். லிசன் கல்யாணத்துக்கு ஒன்றும் 10 நாள். அடுத்து அஜித்துக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்ச படம் பார்த்தீங்கன்னா வாலி. 1999 வெளிவந்த இந்த படம் எச்.எஸ். சூர்யா இயக்கத்தில் எஸ்.எஸ். சக்கரவர்த்தி தயாரிப்பில் தேவா இசையில் வெளிவந்துருந்துச்சு. அஜித்தை ஒரு மிகச்சிறந்த நடிகர்னு நிரூபித்த படம் தான் வாலி. அடுத்து அஜித்துக்கு திருப்பு முனை அமைஞ்ச படம் பார்த்தீங்கன்னா அமர்கலம். தலையோட 25வது படம். அஜித் ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றின படம் அமர்கலம். சரண் இயக்கத்தில் வெளிவந்த 2வது திரைப்படம். பரத்வாஜ் இசையில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்சிச்சு தலை அஜித்துக்கு அமர்கலம். அடுத்து மிகப்பெரிய திருப்பு முனை அமைஞ்ச படம் பார்த்தீங்கன்னா பில்லா. அதாவது தொடர் தோல்விகளுக்கு பிறகு பல சுமாரான வெற்றிகளுக்கு பிறகு அஜித்தோட மார்க்கெட்டை உச்சத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டின படம் தான் பில்லா. 2007 விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் அஜித்தோட மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். 2011 வெங்கட் பிரபு இயக்கத்தில் தயாநிதி அழகிரி தயாரிப்பில் வெளிவந்த இந்த படம் தலை அஜித்துக்கு 50வது திரைப்படம். தலை அஜித்தோட மார்க்கெட்டை இன்னும் ஒரு படி மேலே ஏற்றித்தான் சொல்லணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை அஜித் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. அப்போ ரசிகர் மன்றத்தை கலைச்சதுக்கப்புறம் ஓப்பனிங் இந்த படத்துக்கு வருமானம் நிறையா பேர் கவலையோட எதிர்பார்த்த நிலையில் ஓப்பனிங் மற்ற எல்லா படத்தை விட அதிகமாகவும் தன் ரசிகர்கள் தன்னை எப்பவும் கைவிட மாட்டாங்கன்னு நிரூபித்த படம் தான் மங்காத்தா. தலை அஜித் தமிழ் சினிமாவில் எத்தனையோ இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காருங்க. மொத்தம் 15 இயக்குநர்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதில் மிக முக்கியமான இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா எச்.எஸ். சூர்யா, ஏஆர் முருகாஸ், சரண், ராஜகுமாரன், வி.இ.ஜெட். துரை, சரவண சுப்பையா, சிங்கம்புலி, ஏஎல் விஜய், ராஜசுந்தரம் சில முக்கியமான நபர்கள் மட்டும். தலை அஜித் இப்போ உள்ள விஜய் சேதுபதி மாதிரிங்க. அப்போ எந்த ஈகோவும் பார்க்காம பல ஹீரோ கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. அப்படி அவர் பல ஹீரோ கூட சேர்ந்து நடிச்சிருக்கல, எந்தெந்த ஹீரோ கூட சேர்ந்து நடிச்சார் லிஸ்ட்டை பார்ப்போம். ஷாருக்கான் கூட நடிச்சிருக்காரு, இளைய தளபதி விஜய் கூட நடிச்சிருக்காரு, அரவிந்த் சாமி கூட நடிச்சிருக்காரு, பிரசாந்த், விக்ரம், கார்த்திக், பார்த்திபன், ஆர்யா, மம்முட்டி, அர்ஜுன் இப்படி பல நடிகர்கள் கூட அவர் இணைஞ்சு நடிச்சிருக்காருங்க. அடுத்து தலை அஜித் கூட அதிக தடவை ஜோடியாக நடித்த நடிகைகள் லிஸ்ட்டு. தேவயானி, ஜோதிகா, த்ரிஷா, நயன்தாரா இந்த 4 பேரும் தலை அஜித் கூட 4 படங்கள் நடிச்சிருக்காங்க. அடுத்து நயன்தாரா இன்னொரு படம் நடித்தாங்கன்னா 5 படம் வந்து லீடிங் ஆயிடுவாங்க. ஃபைனலாக தலை அஜித் செய்தி குறித்த சிறு சுணுக்கு செய்திகள். நடிகர் அஜித் வந்து ஆரம்ப காலத்தில் டப்பிங் பேசுனது கிடையாதுங்க. அவருக்கு வந்து விக்ரம் வந்து
அமராவதி படத்துக்கும் பாசமலர்கள் படத்துக்கும் டப்பிங் பேசியிருந்தார். நடிகர் சுரேஷ் வந்து ஆசை படத்துக்கு டப்பிங் பேசியிருந்தார். ரெண்டாவது செய்தி, தலை அஜித் வந்து பல நடிகர்கள் இப்போ உள்ள ஹீரோக்கள் பேர்லாம் நடிச்சிருக்காரு ஒவ்வொரு கேரக்டர் நேம்லையும். ஆனால் தன்னுடைய பேரில் நடித்ததே கிடையாது. அஜித் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சது கிடையாது. இங்கிலீஷ் படத்தில் ஒரு நடிகரை மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அவர் பேர் என்னன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அஜித் வந்து விஜய்ங்கிற பேரில் படம் நடிச்சிருக்காரு ரெட்டஜடை வயசு படத்தில். சூர்யாங்கிற பேரில் காதல் கோட்டை படத்தில் நடிச்சிருந்தார். மூணாவது செய்தி, நடிகர் அஜித் கதை திரைக்கதை வசனம் இணை இயக்கம்னு பேர் வந்த படம் அசல். நாலாவது செய்தி, அஜித் வந்து வாலி, வில்லன், வரலாறு போன்ற படங்களுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. அஞ்சாவது, நடிகர் அஜித் அதிக கேரக்டர் நேம் பண்ண படம் சிவா, அதிக டைரக்டர் ஒர்க் பண்ண படமும் சிவா. தலை அஜித் பற்றி தெரிஞ்ச தகவல், தெரியாத தகவல், இப்படி சுவாரஸ்யமான தகவல் பார்த்தீங்க. தலை அஜித்தோட வரலாறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான், இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். 1971 மே 1 ஹைதராபாத் பக்கத்தில் உள்ள செகந்திராபாத்தில் பிறந்த நடிகர் அஜித் குமார். அவருடைய அப்பா வந்து சுப்பிரமணியன், அம்மா மோகினி. ஃபஸ்ட்டு ஒரு கார் மெக்கானிக், பைக் மெக்கானிக்காக வேலை பார்த்தா அவர். அப்புறமேட்டு ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்தாருங்க. அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்ததுக்கப்புறமே வேலை பார்த்துக்கிட்டே டிவி ஆடு, விளம்பரம், மாடலிங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் NVDNக்கான ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோல் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பிரேம புஸ்தகம் போய் SB பாலசுப்ரமணியம் ஒரு அறிமுகத்தில் பிரேம புஸ்தகம் வாய்ப்பு கிடச்சி ஹீரோ ஆகிட்டார். அவருடைய கார் ரேஸ் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அந்த கார் கம்பெனி ஓனர் வந்து அந்த கார்மெண்ட் ஓனர் என்ன பண்ணார்னா கார் ரேஸ் விடுவாராம், அதிகமாக போவாராம். அப்போ கூட வேலை பார்த்த அஜித் குமாருக்கு அந்த கார் ரேஸ் மேலே ஒரு ஆர்வம் வந்ததாகவும் அதனால தான் கார் ரேஸுக்கு அவர் போனதாகவும் ஒரு சின்ன தகவல். ஃபஸ்ட்டு அஜித் குமார் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் ஆசை நாயகன், காதல் மன்னன், அல்டிமேட் ஸ்டார், இப்படி படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கி தலைன்னு சொன்னால் தமிழ்நாடே இவரை தான் அப்படின்னு அடையாளம் காட்டுற அளவுக்கு உயர்ந்திருக்க தலை அஜித் குமாருக்கு பிறந்தநாள் ஸ்பெஷலாக இந்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் வீடியோ கிடைச்சதுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்தி